ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு உப்பளத்தில் முறையான சம்பளம் மற்றும் பாதுகாப்பு இல்லாத நிலையில் தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். உலகிலேயே அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக உப்பு உற்பத்தியில் 3வது இடத்தில் உள்ள நாடு இந்தியா. அதிலும் தேசிய அளவில் குஜராத்தை தொடர்ந்து தமிழகம் உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் ஆண்டுக்கு சுமார் 26 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. தூத்துக்குடி, வேதாரண்யம், ராமநாதபுரம், மரக்காணம் ஆகிய இடங்களில் உப்பு உற்பத்தி செய்யப்படும் உப்பளங்கள் அதிக அளவில் அமைந்துள்ளன. சுமார் 270 கிலோமீட்டர் தூர நீண்ட கடற்கரையை கொண்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மாரியூர் முதல் திருவடானை தொகுதிக்கு உட்பட்ட ரோச்மா நகர் வரை பல இடங்களில் உப்பளங்கள் உள்ளன. இதில் பெரும்பாலானவை தனியார் உப்பளங்களாக இருந்தாலும் வாலிநோக்கம் பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய அரசு உப்பளம் செயல்பட்டு வருகிறது. இதில் 10 கிராமங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட சுமார் 1500 பேர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். வெயில், கடல் நீர் என கடுமையான சூழலில் வேலை செய்யும் தங்களுக்கு சம்பளமும் பாதுகாப்பும் உபகரணங்களும் முறையாக வழங்கப்படுவதில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் உப்பள தொழிலாளர்கள். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கூட படிப்பு செலவு கூட ஆக மாட்டேங்குது. நாங்கள் துண்டு கொடுக்க மாட்டாங்க, செருப்பு கொடுக்க மாட்டாங்க. 3 வருஷம் ஆச்சு செருப்பு கொடுத்து. கேனு கொடுக்க மாட்டாங்க. தண்ணி கேன் இல்லாமல் இந்த ஒரு கேனுகளை கொண்டு வந்தால் அதில் இது பிடிச்சிருது, அழுக்கு பிடிச்சிருது. அந்த தண்ணி கூட சுத்தமான தண்ணி இல்லை எங்களுக்கு. நாங்கள் வேலையை தான் பார்க்க சொல்கிறவங்களுக்கு எங்களுக்கு எந்த வசதியும் தேடி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த வேலையை பார்த்துட்டு போனால் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் 10ஆம் தேதி போட்ட சம்பளத்தை இப்போ 20ஆம் தேதி 25ஆம் தேதி கொடுத்தா நாங்கள் எப்படி கடன் கப்பி இந்த பஞ்சத்தில் நாங்கள் பிழப்போம். மேலும் அரசு உப்பளத்தில் தயாரிக்கப்படும் உப்பு தரமானதாக இருந்தாலும் தனியார் நிறுவன உப்பை விட பாதி விலையே கிடைப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். வேலை பார்க்கறது பெரிய கஷ்டம். அதே மாதிரி ஆண்களும் காலையில் 3 மணிக்கு வந்துடுறாங்க, 8 மணி 9 மணி வரை வர வேண்டியா இருக்குது. அவுட்டன் நாங்கள் சராசரி 45 டன் டு 50 டன் வரை எடுத்து கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே கஷ்டம் இருந்தாலும் எங்களோட வாழ்வாதார பிரச்சனைக்காக எங்கள் சம்பளம் 10 டு 15க்குள்ளே கொடுக்கணும்னு இந்த நிர்வாகத்தை நான் கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறேன். முறையான சம்பளம், பாதுகாப்பு குறைவு உள்ளிட்ட காரணங்களால் தொழிலாளர்கள் அரசு உப்பளத்தை கைவிட்டு தனியார் உப்பளங்களை தேடிச் செல்வதாகவும் இதனால் உப்பு உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையை மாற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.